தொழிலாளர் அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் சண்முகம் சிங் என்னோட பேர். நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கனிமொழிக்கு எதிராக போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம். போராட்ட களத்தில் இருக்கிற உங்களுக்கு எங்களோட கட்சி சார்பாக சில செய்திகளையும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு துணை நிற்கிறதுக்காகவும் எங்களோட தலைவர் ஜீவன் சிங் எங்களை இந்த களத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களாகிய நாம், அதாவது எல்லா சாதியும் நான் சொல்கிறது பார்ப்பனர்களை தவிர்த்து பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து 70 ஆண்டுகளாக இந்த நாட்டில் துன்பத்தில் தான் இருக்காங்க. அந்த துன்பத்தில் இருக்கிற இதில் ஒரு துறை தான் நீங்கள் இப்போ கூடியிருக்கீங்க. மின்சாரத்துறையில் நீங்கள் படுற அவதிகள், அதாவது உங்களோட உழைப்பு சுரண்டல் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த தன் எழுச்சியில் தான் நீங்கள் எல்லாருமே இங்கே கூடியிருக்கீங்க அப்படின்றதும் தெரியுது. இது இங்கே மட்டும் நடக்கலை, எல்லா துறைகள்லேயும் இது நடந்துட்டு தான் இருக்குது. மருத்துவத்துறையில் நடக்குது, கல்வித்துறையில் நடக்குது, சாலை பணியாளர்கள், எல்லா துறையிலையுமே இந்த அரசு பார்த்திங்கன்னா இந்த அரசோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பெரும்பான்மை மக்களோட உழைப்பை சுரண்டி ஒரு சில தனிப்பட்ட நபர்களோட முதலாளிகளோட வயிற்று நிரப்புறதுக்கும், கட்சிக்காரனோட வயிற்று நிரப்புறதுக்கும், அவன் வீட்டில் காசு சேர்க்கறதுக்கும், அவன் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கும் அப்படின்ற மனநிலையில் தான் நம்மளை ஆள்றவன் இருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இந்த போலி சமூக நீதி திமுக போலி திராவிட மாடல் ஆட்சி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இந்த 20 வருடமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த 20,000 பேரும் இந்த அரசுக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் தொடங்குங்க. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஒருத்தனுக்கும் இந்த வர்ற தேர்தலில் திமுக காரன் ஒருத்தனுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோன்ற முடிவை நீங்கள் எடுங்க. இதை நீங்கள் பிரச்சாரமாக எடுங்க. இதை நீங்கள் செய்ய தொடங்குறப்பயே அரசு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கொடுக்கும். கண்டிப்பாக வேலை கொடுக்கணும். எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இப்போ இவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது? நான் கெஞ்சணும், என் பிள்ளை கெஞ்சணும், எல்லாரும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது குடியா 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 ஏன் கெஞ்சணும்? நான் வரி கட்டுறேன், எல்லாமே கட்டுறேன், ஆனால் எப்படிங்க நடத்தில் போகும்? பொதுத்துறை எப்படி நடத்தில் போகும்? மிகப்பெரிய லாபத்தை உங்களால் நட்ட கணக்கு காமிக்க முடியுது, உழைப்பை சுரண்ட முடியுது. ஆனால் இந்த பெரும்பான்மை மக்களுக்கான நல்ல காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு தயாராக இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை நீங்கள் தன்மானத்தோட, உங்களோட தன்மானமே அந்த வாக்கில் தான் இருக்குது. அந்த வாக்கோட தன்மானத்தை நீங்கள் உணராமல் நீங்கள் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஓட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இப்படி தான் உட்காந்துருக்கணும், உங்கள் பிள்ளைகளும் இப்படி தான் உட்காந்துருக்கும். நாளைக்கு ஏதாவது கொடுங்க அப்படி தான் இருக்கும் நம்ம நிலமை. வாக்கோட முக்கியத்துவத்தை நீங்கள் உணருங்க. வாக்குக்கு காசு கொடுக்க வர்றவனை செருப்பால் அடிக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்குங்க. அப்படி நீங்கள் உருவாக்காத வரைக்கும் நம்மளோட தன்மானத்தையும் மானத்தையும் நம்ம இந்த மண்ணில் மீட்டெடுக்க முடியாது. எழுச்சிக்கு பேர் போன தூத்துக்குடி மாவட்டம் மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை மூடியிருக்காங்க இங்கே, சரிங்களா? அதனால நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் உதாரணமாக இருக்கோம். இந்தியா முழுக்க ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒரு தேர்தல் களத்தில் எதிரொலிச்சது அப்படின்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்கி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் எனக்கு நீ செஞ்சு கொடுக்கலன்னா நீ ஆட்சியில் இருக்க மாட்ட அப்படின்ற அந்த பயத்தை நீங்கள் உருவாக்குங்க ஆட்சியாளர்களுக்கு. செந்தில் பாலாஜி வைத்து வளர்க்குறதுக்காக நம்மளோட உழைப்பை கொடுக்க முடியாது இல்லையா? செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளோட உழைப்பை நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் நான் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். அதாவது நாங்கள் உங்ககிட்ட எதையும் கெஞ்சுற நிலைமையிலலாம் இல்லை. நாங்கள் கேட்குறோம், எங்களோட உரிமை. இத்தனை வருஷமாக இந்த மக்கள் எங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கான நியாயமான கூலி இழப்பீடு எல்லாத்தையும் அரசு கொடுக்கணும். வேலை மட்டும் கிடையாது, 20 வருஷமாக இவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் எல்லாத்தையும் இந்த அரசு செய்து கொடுக்கணும். அரசு செய்து கொடுக்கல அப்படின்னா வருகிற சட்டமன்ற தேர்தலில் இது கடுமையாக எதிரொலிச்சு நீங்கள் திமுக காரங்க யாருமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத சூழல் இங்கே உருவாகும். இதை இந்த மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு நான் நேரடியாக நான் சவால் விடுறேன், சரிங்களா? இது நடக்கும். நன்றி.